ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே மேட்சை பொறுத்த வரைக்கும் சனகா 200வது இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். அதே போல் சதிர விக்ரமா 100வது இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை நம்ம கம்பல்சரியாக டீமில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. சரி, வாங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு நான் ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். அதே போல் நான் வீடியோ 6 பிளேயர் காட்டுவேன். அந்த 6 பிளேயர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே போல் இன்னைக்கு மேட்ச்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்றதும் வாங்க பார்க்கலாம். சரிங்களா? வேர்ல்டு கப்ல 6வது மேட்சுங்க இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா பேர்படாஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடைபெறுது. பிச்சு பேட்டிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 175க்கு மேல பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெதர் லைட் ரெயின் போட்டிருக்காங்க. ஸோ பிளேயிங் லோன் வந்ததுக்கு அப்புறம் கண்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் யாராச்சும் ஒரு நியூ பிளேயர் வந்தாங்கன்னா நம்ம டீம் கிரியேட் பண்ணது கஷ்டமா இருக்கும். அதனால லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 6 பிளேயர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறோம் பாருங்க. இந்த கிரேட் டீம் நீங்க கொடுக்குறப்போ மேலே செலக்டட் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுல பட்லர் பாருங்க 93% இருக்காரு. பிளிப்சால்ட் 84% இருக்காரு. சரிங்களா? சாம்கரன் பாருங்க 81% இருக்காரு. ஆனால் பிளேயிங் லெவல் சாம்கரன் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் யாரும் இருக்காங்கன்னா வில்ஜாக்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இங்கிலாந்து பக்கம் பார்த்தீங்கன்னா பட்லரு, பிளிப்சால்ட், வில்ஜாக்ஸ் 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பக்கம் பாருங்க ஜார்ஜ் மன்சி இருக்காரு, மைக்கேல் லிசாக் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பெர்ரிங்டோன் இருக்காரு. சரியா? இது சும்மா ஒரு டெமோக்காக தான் நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ நம்ம பர்சன்டேஜ் வைஸாக இருக்கக்கூடிய அந்த டாப் 3 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணோம்னா நம்மளுக்கு 6 பிளேயர் கிடைப்பாங்க. சரிங்களா? அந்த 6 பிளேயருமே நம்ம டீமில் வைக்கக்கூடாது அப்படின்றத ரூல்ஸ். சரிங்களா? ஏன்னா அந்த 6 பிளேயருமே வரமாட்டாங்க. பார்க்க எல்லாருமே ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருப்பாங்க. அதில் தான் ஃப்ளாப் ஆகிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த பிளேயரை பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற பிளேயர் எடுத்து வச்சிங்கனாவே டீம் ஒரு நல்ல டீமாக வந்துடும். ஸோ ட்ரீம் டீமை கூட அப்படியே வந்துடும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது. என்ன ரீசனுக்காகனா பிளேயிங் லோன் ப்ராப்பராக கொடுக்கலீங்க. அதனால லைனப்ஸ்க்கு அப்புறம் உங்களை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நான் இந்த டீம் இது டெமோவுக்காக உங்களை நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ லைனப் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள பிளேயர்ஸ் ரிமூவ் பண்ணிக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு மேட்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் தான். சரிங்களா? கிறிஸ் ஜோர்டனுடைய 350வது இன்னிங்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல ப்ளே பண்றாரு. பர்சன்டேஜ் வைஸ் தான் ரொம்ப ரொம்ப லோவா இருக்காரு. அதே போல இந்த பேர்படஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜோர்டனுக்கு இது ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அதனால கிறிஸ் ஜோர்டனை ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 250வது இன்னிங்ஸ் ப்ளே பண்றாரு. சரிங்களா? ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் அல்லது ஜோர்டான் இவங்க 2 பேர்ல நம்ம யாராச்சும் ஒரு பிளேயர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டீம்ல ஜோர்டன் எடுத்துட்டு நான் லிவிங்ஸ்டனை டிராப் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பட்லரு, சால்ட், மேட் கிராஸ் 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த பட்லரு, பிளிப்சால்ட் இவங்க 2 பேரும் பட்லர் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனா யூனிவர்சல் சிவிசி ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னோட டீம்ல பிளிப்சால்ட் டிராப் பண்றேன். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸா 3 பேர் அதிகமாக இருக்காங்க. வில்ஜாக்ஸ், பட்லரு, பிளிப்சால்ட் 3 பேர் இருக்காங்க. ஸோ நான் பிளிப்சால்ட் ட்ராப் பண்ணிட்டு பட்லரு அந்த வில்ஜாக்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸ்மால் லீக் விளையாடுறவங்க மோஸ்ட்லி இந்த 2 பிளேயர் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக் விளையாடுறவங்க இந்த 2 பிளேயர்ல ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா விக்கெட் கீப்பர்ல மேட் கிராஸ் தான் இருக்காரு. மேட் கிராஸை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து பக்கம் ஓப்பனிங்லேயே 3 விக்கெட் பவர் பிளேல விழுதுனா மட்டும்தான் இவர் இறக்கி விடுவாங்க. ஏன்னா இவர் ஒரு 30 பாலுக்கு ஒரு 28 ரன் 25 ரன் அந்த மாதிரி தான் அடிப்பாரு. ஸோ அதனால பவர் பிளேலே ஒரு 3 விக்கெட் விரும்பினா மட்டும் இவரை யூஸ் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பட்லர் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த மேட்ச்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் கம்பல்சரி என்னோட டீம்ல இருப்பாரு. ஏன்னா திடீர்னு பவுலிங் சப்போஸ் இவர் பேட்டிங் ஆடலாம் கூட பவுலிங் சப்போஸ் கொடுத்தாங்கன்னா பவுல் பண்ணுவாரு. அதுக்காக தான் நான் வில்ஜாக்ஸ் எடுத்துக்கிறேன். மன்சி பிக் பண்றது இல்லைங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவர் ஒரு 10 பால் 20 பால் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதிகமாக ரன் அடிப்பாரு. அதனால ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா ஜோப்ரா, ஆர்ச்சரு, கிறிஸ் ஜோர்டன் இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் பவுல் பண்றதுனால அவ்வளவு ஸ்பீடுக்கு இவர் தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. அதனால இவர் டிராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேர்ஸ்டோ பிக் பண்ணிக்கிறேன். பேர்ஸ்டோ என்ன ரீசனாக பிக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா 2020ல 4920 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஒரு 30 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ பேர்ஸ்டோ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்ரிங்டோன் கூட டிராப் பண்றேன். சரிங்களா? பெர்ரிங்டோனை டிராப் பண்ணிட்டு முலான் ட்ரை பண்றேன் என்னோட டீம்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆல்ரவுண்டருங்க. முலானை பொறுத்த வரைக்கும் இவர்
ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தான் இருப்பார். இவர் மோஸ்ட்லி பேட்டிங் ஆப்ஷன் கொடுத்தனால பேட்ஸ்மேன் நினச்சிக்க பாருங்க. இவர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் தான். அதே போல் மேன் ஆஃப் த மேட்ச்சே வாங்கக்கூடிய ஒரு எபிலிட்டியான பிளேயர் தான். ஸோ அதனால் முலான் வந்து என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். ஹாரிப்ரோ கூட என்னோட டீமில் வந்து வைக்கிறது இல்லைங்க, ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் வந்து 81% இருக்குது. ஆனால் சாம் கரன் வந்து பிளேயிங் லெவன் இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ மைக்கேல் லீசக் வந்து என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் ஆல்ரவுண்டர் வராரு. நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்படி சென்ட்ரல் பிளேயர் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் ஆல்ரவுண்டர் இவர் தான் வராரு. அதே போல் ட்ரீம் டீமோட கேப்டனாக வரதுக்கான எலிஜிபிளான பிளேயர்ஸும் இவர். அதனால வந்து என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். மொயின் அலி வந்து பிக் பண்ணுறேன். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இன்டர்நேஷனல் T20ல 48 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்தா வந்து 50 விக்கெட்ல ரீச் பண்ணுவார். ஸோ அதனால ஒரு விக்கெட் எடுத்து ஒரு கொஞ்சம் பேட்டிங்கில் ஒரு 10 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீம் வந்துடுவார். ஸோ அதனால ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் லீசாக்கு மொயின் அலி 2 பேரும் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து பக்கம் கிரேவிஸ் இருக்காரு. ஸோ நம்ம ஸ்காட்லாந்து பக்கம் பிளேயர்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கிற மாதிரி வரும்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து எடுக்கிற மாதிரி வரும். ஸோ கிரேவிஸும் வந்து என்னோட டீமில் இருப்பார். சரிங்களா. ஸோ நான் எந்தெந்த பிளேயர்லாம் எடுக்கிறேன்றதை கடைசியாக உங்களுக்கு காட்டிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜோப்ரா ஆர்ச்சர் தான் வந்து இருக்காரு. ஜோப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலேருந்து இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட் டீமில் வந்து நான் ஓப்பனர்ஸ் வந்து எடுக்காதனால ஜோப்ரா ஆர்ச்சரை என்னோட டீமில் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடில் ரஷீத் தான். இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு வந்து 9 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து ஜோர்டான் ஆர்ச்சர் ட்ரை பண்ணுறதுனால ஆடில் ரஷீத்தை வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட்டை கட் பண்ணுறதுனால மார்க் வாட் வந்து என்னோட டீமில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் என்னோட அதே போல் ஸ்காட்லாந்து பக்கம் சப்போஸ் நிறைய விக்கெட் விழுதுன்னா ரஷீத் கான் மாதிரி நின்று இவர் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கூடிய எபிலிட்டியான பிளேயர் தான். ஸோ இவர் வந்து சேஃபான ஆப்ஷன்றதுனால இவர் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஆர்ச்சரோ இல்லை ஜோர்டான் யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் 20வது ஓவர் வந்து ரீல் ஸ்டாப்லி தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பவுலர்லாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஜோப்ரா ஆர்ச்சரு, மார்க் வாட்டு, கிறிஸ் ஜோர்டானு, அப்புறம் கிறிஸ் சோல். இந்த பவுலர் வந்து என்ன எதுக்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 20வது ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த பவுலர் வந்து நான் என்னோட டீமில் பிக் பண்ணுறேன். ஸோ 4 பவுலர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க் வாட் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு இங்கிலாந்து பவுலர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி பிக் பண்ணுறேன், கிரேவிஸ் பிக் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ 6 பிளேயர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பேர்ஸ்டோ, வில்ஜாக்ஸு, முலான். சரிங்களா. 9 பிளேயர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ. சரிங்களா. 10 பிளேயர் வந்து நான் கொடுக்குறேன். என்னோட ஆப்ஷனில் வந்து இந்த 10 பிளேயர் தான் வந்து பெட்டரான பிளேயரை வந்து தெரியுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் யாராச்சும் பிடிக்கலன்னா அந்த பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிக்காங்க. சரிங்களா. அந்த 11வது பிளேயர் வந்து உங்கள் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை எடுத்தாங்க. கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட டீமில் வந்து லிசாக் வந்து மிஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிசாக் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜோர்டன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா. மேபி உங்களுக்கு லிசாக் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். மேபி உங்களுக்கு கேப்டனாக பிடிக்குதுன்னா பட்லரு இல்லை வில்ஜாக்ஸ் இந்த மாதிரி பிளேயர் யாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டீமில் வந்து சிவிசியாக வந்து லிசாக் கேப்டனாகவும் ஜோர்டன் வந்து வைஸ் கேப்டனாகவும் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா லிசாக் வந்து என் கேப்டன் கொடுக்குறேன்னா இப்போது ஸ்காட்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப மொக்கையான டீம்லாம் கிடையாதுங்க, டஃப் கொடுப்பாங்க. ஸோ அதனால் யாராச்சும் ஒரு பிளேயர் நின்று ஒரு 50 ரன் பக்கம் அடிக்கிறதுனால நான் வந்து இவரை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே போல் 44 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காருங்க 2020ல். ஸோ இவர் வந்து ஒரு சில சமயம் கேப்டனாக வந்திருக்கிறத பார்த்துருக்கேன். அதனால் இவரை ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம்னா அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலாந்து பக்கம் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.